இந்த வீடியோல நம்ம சருமம் பளபளப்பா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான அழகு குறிப்பை தான் பார்க்க போறோம். நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணுங்க. அதே மாதிரி நம்ம அழகா இருக்கணும்னா அந்த ஆரோக்கியமான உணவுகளை தயார் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணணும். அதாவது இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போதுதான் என்னைக்குமே நம்ம அழகா இருப்போம். அந்த வகையில இந்த அழகு குறிப்பு நம்ம சொல்ல போறோம் இல்லையா? இதுல என்ன பொருள் பேச போறோம் அப்படின்னா கசகசா தான். சமையலறையில அஞ்சரை பெட்டி இருக்கும், அதுல கண்டிப்பான முறையில கசகசாவும் இருக்கும். கசகசாவை நாம நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறது மூலமா நம்ம உடல் ஆரோக்கியம் பல வகைகள்ல மேம்படும். அப்படின்னாலும் அதே கசகசாவை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்பவே பெஸ்டான பலன்களை கொடுக்குங்க. கரும்புலிகள் நீங்கிறதுக்கு முகத்துல இருக்கக்கூடிய கரும்புலிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுங்க, நைட்லயே கசகசாவை பசும்பால்ல ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது இந்த கசகசா பால்ல ஊறி இருக்கணும். இதை மைய அரைச்சு அதை அப்படியே உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில உங்க ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. வாரத்துக்கு 3 நாட்கள் வீதம் சேர்க்கும் மூலமா முகத்துல இருக்கக்கூடிய கரும்புலிகள்லாம் நீங்கிடும். அடுத்ததா முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள், இந்த பருக்களால ஏற்பட்ட வடுக்களும் நீங்கிறதுக்கு பால்ல கசகசா ஊற வச்சுக்கோங்க. அதனால அரைச்சுக்கணும். அரைச்ச இந்த விழுதை 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லையா, அதை நீங்க சேர்த்துக்கணும். இந்த ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உங்க முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் மேல தடவிட்டு வாங்க. இப்படி பண்றது மூலமா முகப்பரு பிரச்சனை முற்றிலுமா நீங்கிடும். பருக்களால் ஏற்பட்ட வடுக்களும் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்பவுமே பியூட்டிஃபுல்லா யங் ஸ்கின்னா இருக்கணுமா, பால்ல ஊற வச்ச கசகசாவை நல்லா அரைச்சுக்கோங்க. அந்த விழுதுல 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சாறு இருக்கு இல்லையா, அதுல 1 ஸ்பூன் நீங்க எடுத்துக்கணும். இந்த ரெண்டையுமே நல்லா கலந்து முகத்துல தடவி அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீர்ல உங்களோட முகத்தை நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே நீங்கி இளமையான தோற்றத்தை உங்களால பெற முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த வடுக்கள்லாம் இருக்கும், அம்மை வடுக்கள்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. 10 கருவேப்பிலை இலை, இது 3ஐயுமே ஒன்னா சேர்த்து மைய அரைச்சுக்கோங்க. அம்மை வடுக்கள் இருக்கிற இடங்கள்ல தடவிட்டு வர வடுக்கெல்லாம் படிப்படியா மறைய ஆரம்பிக்கும். அது நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி சமையல் அறையில ஒளிஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்முடைய அழகோட ரகசியமும் சமையல் அறையில தான் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உணர்ந்து செயல்பட்டு என்னைக்குமே இளமையா இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாவது டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. பாக்குற எல்லாருக்கும் அவங்களும் ட்ரை பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லா மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.